ராஜேஷ், நாளை தினம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். இந்த நிலையில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றிய தகவல் இருந்தால் பகிரலாம். நாம் விசாரித்த வரையிலே அதற்கான வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பிலே பங்கெடுப்பார். அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, தான் எதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன் என்பது குறித்தும் தன்னுடைய நிலைப்பாடு குறித்தும் அவர் விளக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நான் எடுத்த முன்னெடுப்பை நல்லதுக்கு தானே என்று சொல்லி அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய நிலையை விளக்குவதற்கான ஒரு தன்னிலை விளக்க செய்தியாளர் சந்திப்பாகத்தான் நாளை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே செங்கோட்டையன் அரசியலிலே எத்தனையோ பல மாற்றங்களை, எத்தனையோ பல ஏற்றத்தாழ்வுகளை கண்டவர். தற்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்பதை, அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாளைய தினம் அவர் எடுக்க போகின்ற அந்த முடிவினுடைய அடிப்படையிலே தான் அவருடைய அடுத்த 6 மாத கால செயல்பாடுகள் இருக்க போகின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு ஒரு வாழ்வு இருக்கும். ஏனென்றால் நாம் முன்பே குறிப்பிட்டது போல செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரையில அவர் நீண்ட கால சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு 75 வயதை கடந்த நபராக இருக்கின்றார். எனவே இந்த சட்டமன்ற தேர்தல் அவருக்கு ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக முடியும். அவரது ஆதரவாளர்களுக்கு ஒரு நல்ல நிலையை பெற்றுக் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவரை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு கவுன்சிலர் முதற்கொண்டு, ஒரு ஒன்றிய பொறுப்புகள் முதற்கொண்டு, எம்எல்ஏ வாய்ப்புகள் முதற்கொண்டு பெற்றுத்தர வேண்டிய கடமை இருக்கின்றது. பல ஆண்டுகளாக அவரை நம்பி நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர் பின்னால் இருந்திருக்கிறார்கள். அவருக்காக நேரத்தையும் பொருளையும் இழந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர் என்ன விஷயங்களை செய்து கொடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி செங்கோட்டையன் முன்பு இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு பல்வேறு பிளவுகளை, பல்வேறு பிரிவுகளை சந்தித்து வருகின்றது. அதனுடைய நீட்சியாகத்தான் தற்போது செங்கோட்டையன் இருக்கின்றார். முதலிலே சசிகலா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பிறகு டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகள், பல மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இறுதியாக ஓபிஎஸும் நீக்கப்பட்டார். ஓபிஎஸோடு சேர்த்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு மாவட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள். எனவே அது தொடர்ந்த நிலையிலே தான் அதன் பிறகு சில காலங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தற்போது பெரிய அளவிலே நீக்கம் எதுவும் இல்லாமல் இருந்தது. அனைவரும் அமைதியான முறையிலே அந்த கட்சியை வழிநடத்தி வந்தார்கள். ஆனாலும் கூட கட்சிக்குள்ளே அந்த சிறு சலசலப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த சலசலப்பு தற்போது வரை தொடர்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் தற்போது செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு சற்று முன்னோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்றால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ்ஐ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 6 பேர், அதாவது எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், அன்பழகன், இதை பற்றி பேசுவதற்காக இன்னொரு முறை நீங்கள் வர வேண்டாம் என்று அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இபிஎஸ் அதனை செய்தியாளர் சந்திப்புகளிலே மறுத்துவிட்டார். ஆனால் அந்த சந்திப்பு உண்மைதான் என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் சொல்கின்றார். எனவே தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என பலர் வலியுறுத்தினாலும் கூட அந்த ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருங்கிணைப்பு நடந்தால் அதிமுக தன்னுடைய கைகளில் இருக்காது என்று இபிஎஸ் யோசிப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த கருத்தை வலியுறுத்தி வந்த செங்கோட்டையன் தான் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக ஒரு விரிவான செய்தி குறிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி குறிப்பிலே செங்கோட்டையனுடைய நீக்கத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டும் அதிமுகவினுடைய ஒழுங்குமுறையை குலைக்கக்கூடிய வகையிலும் நடந்து கொண்ட காரணத்தால் அதிமுகவில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து அதிமுகவின் கண்ணியத்திற்கும் மாசு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர் தொடர்ந்து செங்கோட்டையன் செயல்பட்ட காரணத்தினால், அவப்பெயரை கட்சிக்கு உண்டாக்கும் வகையிலே செங்கோட்டையன் செயல்பட்ட காரணத்தினால் அவரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கின்றோம் என்று ஏபிஎஸ் தன்னுடைய அந்த செய்தி குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுடன் அதிமுகவினர் யாரும் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று உத்தரவிட்டு அந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் செங்கோட்டையன் அதிமுகவிற்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கும்போது
அவருடைய எண்ண ஓட்டமும் அவருடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்போதைக்கு அவர் அதிமுகவிற்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த தேர்தலை அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார், யாருடன் கூட்டணி வைக்கப் போகின்றார், இந்த மூவர் கூட்டணி என்று சொல்லக்கூடிய சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோரே இணைந்து ஒரு மாற்று சக்தியாக அவர்கள் தேர்தலை சந்திக்க போகிறார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காரணம், ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள், நாங்கள் அதிமுகவில் இணைவதற்கோ அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கோ தயாராக இருக்கிறோம். ஆனால் அது இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுடன் கிடையாது. ஒன்று தலைமையை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் முடிவை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது இபிஎஸ் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் வரை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அதிமுகவிற்குள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே வேறு ஏதாவது புறசக்திகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை குறித்தும் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்கிவிட்டு அந்த கூட்டணிக்குள் அந்த மூவரையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏதேனும் நடக்கிறதா என்பதையும் அலச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இதெல்லாம் நடக்குமா, இதற்கு இந்த தேர்தலுக்குள்ளேயே சாத்தியங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் தான் நமக்கு சொல்லும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.